இது சுத்தமானது. இது மார்க்கெட் கத்திரிக்காய். உள்ள பூச்சி இருந்தா சுத்தமானது. ஏற்கனவே பூச்சி மருந்து இருந்தா பூச்சி எப்படி உள்ள வரும்? பாருங்க, இந்த காலத்துல துணியில சாயத்தை ஏத்துறது போக சாப்பிடுற விஷயத்துல சாயத்தை ஏத்திடுறானுங்க. டூப்ளிகேட்டை பாருங்க, செவப்பா அட்ராக்டிவா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த கர்மத்தை தான் மக்கள் சாப்பிடுறாங்களா? வேற வழி. இதுல சமைச்சா எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலும் ருசி வரவே வராது. இந்த தலைமுறைக்கு ருசியான சாப்பாடுனா என்னன்னு தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. நீங்க மட்டும் இந்த மாதிரி காய்கறிகளை கொடுங்க, கல்யாண வீடே நம்ம சாப்பாட்டை பத்தி பேசும். அதுக்கு நான் பொறுப்பு. இங்க வா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நீ எதுவும் பேச வேணாம், தலைய மட்டும் ஆட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எல்லாம் உனக்காக தான். வா. வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் ஒன்னு போட்டிருக்கேன். வாங்க. வாங்கம்மா. வணக்கம். நீங்க தானா? இவங்க தான் நம்ம கடைக்கு வந்தாங்களே. இவர் தான் நலபாகம் செல்லூர் பிச்சை. வணக்கம். உட்காருங்கம்மா. நீங்க துளசி அம்மா கொடுத்த வெஜிடபிள் சூப்பர். அவங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சுத்தமாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார். அதே மாதிரி கொடுக்கணும். நீங்க சொல்ற விலைக்கே நான் வாங்கிக்கிறேன். நீங்க செப்டம்பர்ல கொடுத்தா போதும். இன்னும் 5 மாசம் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லையா? நீங்க கொடுத்த காய்கறியில யாரு சமைச்சாலும் ருசியா தான் இருக்கும். இந்தாங்க, இது 2000 பேருக்கான லிஸ்ட். எவ்வளோ? 2000. ஒன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் 2000 பேருக்கு சமைச்சேன்னா கூட 200 பேர் ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். இது என் பொண்ணோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு தான். இட்ஸ் a very good thing what you are doing. Thank you sir. எல்லா பெருமையா துளசி அம்மாவுக்கு தான். அப்படியா? வாங்க போலாம். உங்களுடைய 1.5 ஏக்கர் ஃபார்மை பத்தி துளசி அம்மா சொன்னாங்க. நீங்க இனிமே வெளியே யாருக்கும் சப்ளை பண்ண வேணாம், எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். பூச்சி மருந்து மட்டும் யூஸ் பண்ணாதீங்கம்மா. வரவங்களுக்கு விருந்துங்கிற பேர்ல விஷம் வைக்க நான் தயாரா இல்ல. உங்களால எந்தெந்த ஐட்டம் இந்த லிஸ்ட்ல சப்ளை பண்ண முடியுமோ அதை மட்டும் டிக் பண்ணுங்க. மிச்சத்தை நான் வெளியே வாங்கிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஒரு வாரத்துல சொன்னா போதும். அதேதாம்மா. நல்லது. வாங்க. இப்போ முருகன் துணை. வெங்காயம் 40 கிலோ, தக்காளி 35 கிலோ, கேரட் 25 கிலோ, உருளை 20 கிலோ, பாவப்பட்டாணி 5 கிலோ. ஒரு காய்கறி சந்தையை எழுதி வச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம்? வீட்டு சமையலுக்கு கேக்குறாருன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்குன்னு தெரியாது கண்ணு. 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு எதுக்கு சொன்ன? கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமே அடிச்சு விட்டேன். அந்த 1.5 ஏக்கர் நிலமும் பூகம்பத்துல 2 பொளந்துருச்சுன்னு சொல்லு. என் வேலை போயிடும் கண்ணு. ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல. என்ன கேட்ட? நீ நோன்னு குழி நீதான் போடணும். என் மவன்னு சொன்னல. சரி, ஒன்னு பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல எது முடியுமோ அதை டிக் பண்ணுங்க. மீதிய வெளிய வாங்கிக்கிறேன்னு சொன்னாருல. ஆமா. நான் முருகன் துணியை டிக் பண்றேன். நீ மீதிய வெளிய வாங்கிக்க சொல்லு. அக்கா, என்னக்கா பிரச்சனை? இதான் பிரச்சனை. இது பிரச்சனையா? என்ன இது? வெங்காயம், தக்காளி. டேய், இதெல்லாம் ஒரு ஆர்டரா? அண்ணா, என் கம்சனை மறந்துடாதண்ணா. போய் பார்ட்டியை கொண்டு வாடா. வாங்கக்கா, உள்ள வாங்கக்கா. வாங்க. அப்புறம் ஹோட்டல் கேட்டா தனியா அனுப்பணும்டா. டேய், உன்னையும் தான். ஏப்பா நீயும் கேட்டுக்கப்பா. அண்ணா, இவங்க தானே. வாங்கம்மா. டேய் மணி, கொஞ்சம் டெலிவரி கொடுத்து அனுப்பு. டேய், நீ ஹெல்ப் பண்ணு. சரிங்க. இந்தாங்க மேடம், லிஸ்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அதை போட்டுக்குருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடினா காயெல்லாம் கெட்டு போயிடாதா? 10 நாளாலும் கிடையாது. இதை பறிக்கிறதுக்கு ஒரு நாள், பேக் பண்றது இன்னொரு நாள், லாரியில 2 நாள், என்கிட்ட 2 நாள், ரீட்டைல் ஷாப்ல 3 நாள், உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் 4 நாள், மொத்தமா கூட்டி பாருங்க 5 நாள் ஆகும். கொள்ளையில பறிச்சு குழம்புல போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சம்மா. இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணும் தானே இவ்வளவு மருந்து அடிக்கிறோம். அங்க பாருங்க, வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. காய் காயாவே இருக்கணும், கனி கனியாம இருக்கணும்னா சில தக்காளி வேலை செஞ்சாலும் ஆகணும். என்ன பண்றது? எங்க கிட்ட மருந்து அடிக்காத காய்கறியில வேணும்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயி. அந்த சமயத்துல இதோ இந்த மாதிரி சேத்துல முக்கிய எடுத்தா போதும், புதுசா தெரியும். உட்கார இந்த ஸ்ப்ரே அடிச்சா ஆர்கானிக்கா மாறிடும். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்.
மருந்து தெளிக்காதது கிடைக்காதா? அது நம்ம நாட்டிலே இல்லையே சிஸ்டர். விதையிலேயே மருந்த கலந்து அது விளையிற வரைக்கும் 4-5 வாட்டி மருந்து அடிக்கணும். இவ்ளோ விஷத்தை சாப்பிட்டா சாப்பிடுறவன் என்ன ஆவான்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க, விலைய பார்த்தா பயப்படுவாங்க. இங்க ஏழைக்கு ஒரு தக்காளி, பணக்காரனுக்கு ஒரு கத்திரிக்கான்னு எதுவுமே இல்லை. சமத்துவமா எல்லாரும் இதைத்தான் தின்னு ஆகணும். ஆமா, இங்க இருக்கிற ஐட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புறேன். ஏய், ஃபுல்லா கார்பேட் போடு, எல்லாம் ஒன்னா பழுக்கணும். சொல்றது காதுல கேக்குதாடா? மிதிலா இருக்காளா? அப்படியா? வந்த உடனே பேச சொல்லு. இந்த வசந்தி வரா, கொஞ்சம் பேசுமா. ஹலோ, நான் ஒர்க்ல இருக்கேன், 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சரி. சாரி கிரிஜா, என் வீட்டுக்கார இப்ப கூப்பிடுவாரு, நானே அப்புறம் ஃபோன் பண்றேன். சார், நான் வசந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓ, தேங்க்யூ வெரி குட்மா. என்னைக்கு அட்வான்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். ஓகே சார். இது எந்த ஊர் வசந்தி? நெதர்லாந்து. இந்த மாதிரி நிறைய நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு பிராக்டிகலா சரியா வருமா? எல்லா விவசாயிகளும் லாஸ்ங்கறான், அதுவும் மொட்டை மாடியில எப்படி சக்சஸ் ஆகும்? அதானே, மொட்டை மாடியில கோட்டர் அடிக்கலாம், சீட்டு விளையாடலாம், அது சக்சஸ் ஆகும். இது எப்படி? இந்த கிரீன் ஹவுஸ்க்கு எவ்வளவு செலவாகும்? 20,000 வரையில ஆகும். 10 வீட்டு மாடியில இது பண்ணாலே 2000 பேருக்கான காய்கறிகள் கிடைக்கும். ஒரே சமயத்துல ஒரு கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண முடியும். இதான் கணக்கு. அதை விட நல்ல சுத்தமான ஆர்கானிக் காய்கறிகளை நாமளும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடலாம். இதை விட மட்டன்ல சத்து அதிகம், ஹார்டு ஆர்கானிக். தினம் பேப்பரை படிச்சாதான் அந்த பொண்ணு சொல்ற உண்மை என்னன்னு புரியும். விதண்டாவாதம் பண்றதும் கேலி பண்றதுனால தாண்டே இந்த நாடே உருப்படாம போச்சு. நாம இதை பண்ணுவோமா? கண்டிப்பா பிள்ளைங்களுக்காக பண்ணுவோம் வசந்தி. வசந்தி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் சீட்டு பணம் எடுக்கணும், கொஞ்சம் பணம் சேர்க்கணுமா? ஆமா வசந்தி, கொஞ்சம் டைம் கொடு. நகையை அடமானம் வச்சாது இதை பண்ணுவோம். வரோம் வசந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். மொட்டை மாடியில காய்கறி வளர்த்து பெரிய கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண போறேங்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப, அது என் தலையெழுத்து. இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ, நீ எதுவும் செஞ்சிடாதமா. இருக்கிறது கொஞ்சம் மரியாதை, அதையும் கெடுத்துறாத. பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம்னு தொடர்ந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா? இப்ப சொல்றதுதான், நீ எது செஞ்சாலும் உருப்படாது. கவர்மெண்ட் வேலைன்னு ஒண்ணு இருக்கு, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை மட்டும் பாரு. என்னம்மா சொல்றான்? கஷ்டப்படாத, வேலைக்கு போ, ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு மாமா. என் பேர்ல லோன் எடுக்கணும் மாமா. சுகர் ஓகே, லிவர் ஃபங்க்ஷன் ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓடணும். ஊற விட்டா? உங்க மொட்டை மாடி கூட்டம்லாம் என்னாச்சு? ஆஸ் யூஷுவல். இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆண்களா இருக்கிறதாம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஓகே, ஆனா அவங்க பிரச்சனை பணம். நம்ம லோன் எடுத்துட்டா 4 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டா, கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டா, 2 வாரத்தில் உங்க லோனுக்கு நான் கேரண்டி தரேன். கேட்க நல்லா தான் இருக்கு. இன்சூரன்ஸ் லோன்னா 40 வயசுக்கு மேலே தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் என்ன? சிஸ்டருக்கு தான் பிபி இருக்குன்னு பேப்பர்லேயே வந்துருச்சே. அப்ப எனக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிற. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை கூட எனக்கு இல்லை. ஐ எம் பார்ன் வித் பெயின். நான் துன்பத்தோட பிறந்த விஜயா. பிரசவத்துக்கு மேல எந்த துன்பமும் கிடையாது. அதுக்கு மேல ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷன் அவளை அவமானப்படுத்தும் போதுதான். நான் அதையும் பார்த்துட்டேன். கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை.
நடக்கிறேன். என்னால முடியாதுன்னாலும் கண்டிப்பா ஓடுறேன். அம்மா வசந்தி, நீப்பம்மா, நானும் 40 வருஷமா ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்காவது இந்த உணவு வகைகளை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ எந்த ஒரு மாணவனுக்கும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது தான் அறிவுன்னு நினச்சே என் தலைமுறையே நாசமாக போச்சு. ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமா நானே எல்லார் வீட்டுக்கும் போய் நீ சொன்னதில் உள்ள உண்மையை விளக்கமாக எடுத்து சொல்ல போகிறேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக செய். நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம். உயிருள்ள மனிதர்கள் வாழப்போகும் வீடுகளே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Next, I call upon Vasanthi Kamalselvan to take the stage. இந்தியாவில் இருக்கிற டாப் ஆர்கிடெக்ட்ஸ், மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 14 years. Head up, வசந்தி. ஒரு ரிக்வெஸ்ட், கை கழுவ மறந்துடாதீங்க. இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ். எண்டோசல்ஃபான், ஈக்கலாக்ஸ், குளோரிடேன், ஃபங்கிசைட், இன்னும் சில கெமிக்கல் காக்டெயில்ஸ் உங்கள் கைகளில் ஒட்டியிருக்கும். லிவர், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் கேன்சர். ப்ளீஸ் பி வெரி ஷோர் தட் யூ வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம, இது எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்குன்னு கொல்லையில தென்னம்பிள்ளை வச்ச பாட்டன் கதையெல்லாம் இப்ப பழைய கதை. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, தக்காளியில விட்டமின் சி இருக்கு, அவரைக்கால நார்சத்து இருக்கு, கத்திரிக்கால கால்சியம் இருக்கு. அதை விட எண்டோசல்ஃபானும் ஃபியூரிடானும் இன்னும் பல உயிர்கொல்லிகளும் இப்போ எல்லா காய்களையும் இருக்கு. ஆப்பிள் தோல்ல சத்து இருந்தது, இப்போ மெழுகு இருக்கு. விஷம் கலந்த காய்கறியோட விலை அதிகமா இருந்தாலும் விஷம் மானிய விலையில கிடைக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. நம்ம பாட்டிக்கெல்லாம் 8லேருந்து 10-12 குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் தாய் மட்டும் வளர்க்கல, வளர்த்திருக்கவும் முடியாது, இயற்கையும் வளர்த்தது. இப்போ 1-2 பெற்றுக்கிட்டு குழந்தை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கலையிறோம். போன தலைமுறைக்கு முதுமை மட்டும்தான் நோய். இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம். 5 வயசுலயே கண்ணாடி போடுற கொடுமை, 10 வயசுலயே டயபெட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இன்னும் எத்தனையோ நோய்கள். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்காம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், கார்பரேட் கம்பெனில வேலை, வீடு, சேமிப்புன்னு சிந்திக்கிறோம். ஏன் அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு சிந்திக்கிறதே இல்லை? நிலத்தை அழிச்சு கான்கிரீட் காடா வீட்டை கட்டி அது மனுஷன் உயிரோட கூடியிருக்கும் கல்லறைதான்னு காலம் நமக்கு உணர்த்திடக்கூடாது. இதுதான் சமயம். இப்பவே நாம சரி பண்ணி ஆகணும். நம்ம மண்ணை நாம நம்பணும். இனிமே கட்ட போற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரமும் காய்கறி செடிகளும் வளர அட்லீஸ்ட் 1 சென்டாவது இடம் விடணும். கட்டின வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸ், மழை நீர் சேகரிப்பு எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸும் சாத்தியம்தான். நண்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்தனா இன்னும் 7 நாள்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சுமார் 2000 பேர் சாப்பிட தேவையான சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை பெண்களா சேர்ந்து வெறும் 10 வீட்டு மொட்டை மாடியில விளைய வச்சு சப்ளை பண்ண போறோம். நாம 2 விஷயங்கள் உடனே செய்யணும். 1, தன் வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரே ஒரு மரத்துக்கான விதையாவது நடணும். 2, நம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர வீட்டை சுத்தி அல்லது மாடியில காய்கறி செடிகளை வளர்க்க வேண்டும். நிலத்தை தாயா மதிச்சு இயற்கையோட இயல்பா வாழ்ந்த நம்ம பாட்டங்காலத்துக்கு நாம திரும்பணும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எப்பவும் போல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி தான் இங்கேயும் வந்தேன். இன்ஃபேக்ட் உணவுப் பொருட்களில் கெமிக்கல் கலக்காம இருக்க கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேல நீங்க பேசின உணர்வு பூர்வமான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும்.
அதுக்காக நான் சட்டமன்றத்தில் எல்லா உறுப்பினர்கள்கிட்டையும் இதை பற்றி தெரிவிக்கிறேன். இது ஒரு இயக்கமா மாறணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தான் முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டு பணியாற்றணும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நல்லது. எல்லாருக்கும் வரேன். மாமா, மீட்டிங் பெரிய சக்சஸ். மினிஸ்டரே உள்ள போமா. என்ன ஆளே மாறிட்ட? 2 நாளா ஆளை ஸ்கைப்ல கூட காணோம். பிஸி. மிதிலா எங்க? அவளுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் தமிழ்காரங்க தான். அவங்க பொண்ணும் இவளும் கிளாஸ்மேட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் டு அயர்லாந்து. இப்போ சந்தோஷம் தானே? 2ஆம் தேதி கிளம்புறோம். நீ பேக் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. திடீர்னு எப்படி ஆபீஸ்? 1 இயர் லாங் லீவ் போட்டுக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மாடியில பாத்தீங்களா? பார்த்தேன். எல்லார் வீட்டு மொட்டை மாடியும் பார்த்தேன். அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அவர் பார்த்துப்பார். லோன் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே ஃபுட்டும் கிளைமேட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கு. மித்திலா ரொம்ப சஃபர் பண்றா. அவளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேலைக்கு ஆள வைக்கலான்னா 50,000 60,000 கேட்குறாங்க. அதுவும் பார்ட் டைமாக தான் வராங்க. தேங்க்ஸ். என்ன நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு. ஒரு நல்ல வேலைக்காரி கிடைச்சிருந்தா விசாக்கு அப்ளிகேஷன் கூட போட்டிருக்க மாட்டீங்கல்ல? ஓ மேடம் அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ? 3 நேரமும் சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா கணவன்களுக்கு போர் அடிக்குமே. இப்போ எல்லா மனைவியும் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சரி, இப்போ என்ன சொல்ல வர? நிறைய பேரோட சேர்ந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பாதியிலே விட்டுட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிதிலா, அம்மாவுக்கு அங்கே வர பிடிக்கல. தெரியல, நீயே கேளு. இங்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கே வரது கஷ்டமா இருக்குன்னு நீயே சொல்லிடு. மிதிலா, நீ முதல்ல அழாத. சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். வரேன், நான் வரேன். இதுதான் உங்களுடைய 1.5 ஏக்கர் வெஜிடபிள் ஃபார்மா? நீங்க பேசுனது இன்னைக்கு ஹிந்துவில் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட்லேயும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமா எல்லா டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்ஸ்லையும் ரெய்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெண்களுமா சேர்ந்து சாதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இது உங்க வீட்டு கல்யாணம். நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்கம்மா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். நிச்சயமா எல்லாருமே வருவாங்க. ஆனா நான் வரதா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2ஆம் தேதி நான் என் ஹஸ்பண்ட் கூட அயர்லாந்து போறேன். ஆனா 5ஆம் தேதியே எல்லா காய்கறியும் கல்யாண மண்டபத்துல இருக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். அப்படியா? நீங்க கல்யாணத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேன். என்ன வசந்தி திடீர்னு?
என் டாக்டர் மிதிலாக்காக நான் போய் தான் ஆகணும். ஒரு வருஷம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். கிரிஜாவுக்கு தான் கஷ்டம். நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இல்லை. உனக்கு ஒரு gift வாங்கி வச்சேன், கொண்டு வரதான் மறந்துட்டேன். மேடத்துக்கு நான் ஒரு gift வச்சுருக்கேன். புத்தகம் தானே, தமிழில் தான் இருக்கும், படித்தா ஒன்றும் புரியாது அதானே? அதெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. பிரசிடென்ட் கிட்ட மித்திலா கேட்ட அந்த கேள்வி. மித்திலாவோட ஃப்ரெண்டு வாணி என் பக்கத்து வீடு தான். எனக்கு அவ தான் சொன்னான். வசந்தி, வசந்தி, பேக் பண்ணாம எங்க என்ன பண்ற? பயப்படாத, அயர்லாந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்கானிக் தான். பிரசிடென்ட் கிட்ட மித்திலா என்ன கேட்டான் தெரியுமா? சொன்னாலே நம்ம 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டப்போ ஒரு பொண்ணோட கனவு ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொன்னியே, அதை கேட்டு அதுல இருந்தா அந்த கேள்வியை கேட்டதா அவ சொன்னா. அந்த கேள்விக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இந்தியாவில் 14 பிரதமர்கள்ல ஒருத்தர் மட்டும் தான் பெண், 15 ஜனாதிபதிகள்ல ஒருத்தர் மட்டும் தான் பெண். ஏன் இந்த தேசத்துல அறிவாளியான தகுதியான பெண்களே இல்லையா? இல்ல அவங்க கனவுகளை யாரும் தடை பண்ணிட்டாங்களா? Who decides the expiry date of a woman's dream? இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பெண்கள் தான் முதல்வர். மக்களுக்காக போராடுற பல போராளிகள் பெண்கள். அவங்க யாரும் தன் கனவுகளை தொலைச்சிருவும் இல்ல, கண்ணீர்ல கரைஞ்சிருவும் இல்ல. நான் அயர்லாந்து வரல. என்ன பார்த்து தானே என் பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்டா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். டயல் பண்ணி கொடுங்க. முதல் தடவையா உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிறேன். நான் உங்க மனைவி. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து என்ன புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தேசிய அளவுல கிரீன் ஹவுஸ்ங்கிற இந்த திட்டம் பிரபலமாக காரணமா இருந்தது. சாதாரண யூடி கிளார்க்கா வேலை பார்த்தபடி தன் பேரிலேயே லோன் எடுத்து தனது குடியிருப்பு பகுதியில் செயல்படுத்தி இன்று எல்லோரும் அறியும்படி செய்த திருமதி வசந்திக்கு இந்த சட்டமன்றம் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு என் அம்மாவோட பிறந்த நாள். 2 வருஷத்துக்கு முன்னால இதே பேஜில் எங்கள் அம்மாவை பற்றின கிண்டல்களையும் ஜோக்குகளையும் பார்த்து நான் அழுதுருக்கேன். இன்னைக்கு அதே பேஜில் அவங்க மகளா நான் மதிக்கப்படுறேன். விஷத்தன்மை இல்லா உணவு இன்னைக்கு எல்லார் வீட்டு டைனிங் டேபிளையும் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம்னு என்னையும் பாராட்டுறாங்க. எதிர்காலத்தில் நீ யாரை மாதிரி ஆகணும்னு கேட்டா என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான், வசந்தியை போல ஆகணும். தேங்க்யூ வசந்தி ஃபார் பீயிங் மை மதர். நான் என் அம்மாவை பிரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் அழுதப்ப எங்கள் அம்மா சொன்னாங்க, இனி வளர பெண்கள் எதுக்கு அழணுமோ அதுக்கு மட்டும் அழுதா போதும். எல்லாத்துக்கும் அழற பெண்கள் எங்கள் தலைமுறையோட அழிஞ்சு போட்டோம். எல்லாரும் அழுத கண்ணீருக்கெல்லாம் நீங்கள் அர்த்தமாக இருக்கணும்னு. ஷுவர் அம்மா. என்னன்னு தெரியாத ஒரு பயம் இப்போ எனக்கு இருக்கு. எங்கள் அம்மா லைஃப்பில் இது முக்கியமான நாள். ஆல் மை விஷஸ் ஆர் வித் ஹர் பிகாஸ் டுடே ஷீ இஸ் மீட்டிங் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. Namaste. Namaste. Please. Thank you. இன்னைக்கு என் அம்மா இங்கே இருக்கிறது நான் கேட்ட கேள்விக்காக இல்லை, அந்த கேள்விக்கு பதிலா. Excuse me, please. What is this? Sorry, my room key. My husband.
Namaste. Namaste. My daughter, Mithila. Hello. Do take a seat. Are these your winter vacations? Yes, sir. We will be going back in 10 days. Oh. Have you been missing your mother? She doesn't let me miss her. 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி I wanted to meet an சிறந்த கேள்வி கேட்ட சாதாரண பெண்மணியை சந்திக்க விரும்பினேன். I was disappointed. அப்ப ஏமாற்றமா இருந்துச்சு. Today, இப்ப அதே பெண்மணியை சந்திக்கிறேன். அவங்களோட எண்ணங்களை தேசிய அளவில் எப்படி செயல்படுத்துறதுன்னு விவாதிக்கிறதுக்கு. நீ மயக்கம் போட்டு விழுந்த, திரும்ப எழுந்த, அருவியா இருந்த நீ மகாநதியா. Into a starting point. Young man, இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க பெருமைப்படணும். Tell me, in these past 2 years, which has been your happiest moment? Now. This moment. I believe you've resigned your job with the revenue department? Yes, sir. For a much greater cause, isn't it? Vasanthi Tamil Selvan, calling from Rashtrapati Bhavan. Oh, long journey, my dear friend. என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தி டெல்லிக்கும் சென்னைக்கும் 3 hours தானே புரிய வச்ச சூசனுக்கு தேங்க்ஸ். No formalities. 1 month நான் அயர்லாந்து போறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் மிதிலா எல்லாரும் யூரோப் போறோம். உலகத்தை பார்க்கணும்ல. Oh, great. நானும் யூரோப்ல தான் இருப்பேன். என்னையும் நீ பார்க்கணும். கண்டிப்பா. ஓ, மறந்துட போறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சூசன். இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். மதிப்போட என் கணவனையும் என் மகளையும் நான் தேடிக்கிட்டேன் சூசன். இவதான் வசந்தி. How old are you? It doesn't matter. That's my girl.